அவர் போலீஸ் என்னை பத்தி விசாரிச்சு இந்த கதையெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது ஒரு ஆட்டிடியூட். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பேரண்டா வராம பேரண்ட்டுக்கு மேல அவங்க பேரண்ட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கிளைமோட உள்ள வராங்க. நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் சொல்லிடலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுத்துட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் ஆக்சுவலாக கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது உங்களோட ஸ்டாஃப், டீச்சர்ஸ். ஸோ அந்த டீச்சர்ஸை ஹவ் ஆர் யூ இன்ஸ்பைரிங் ஆர் மோட்டிவேட்டிங், அதை எப்படி பண்ணுறீங்க? டீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ட்ரீஸுங்கிறது டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் எமர்ஜிங் எஜுகேஷனல் சினாரியோ. இதில் வந்து ஒன்ஸ் இன் 6 months அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப்ல, ஓப்பன் டோர் அப்படின்னு. டீச்சர்ஸ் கெப்பாசிட்டிஸ் வுடன்ட் பி லிமிட்டட் இன்சைட் த கிளாஸ் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டோர்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒரு வந்தவாசி ஸ்கூல்ல நினைக்கிறேன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் டீச்சர் கூப்பிட்டு அந்த ஸ்டோரி சொல்ல முடியுமா ஷார்ட்டா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. அது வந்து ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்காக கேட்க வராங்க, அது மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா அந்த பேரண்டோட ஆட்டிடியூட் எங்களுக்கு அதான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு வந்து ஈஸி, பேரண்ட்டுக்கு தான் அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் கம்மி, அவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து கஷ்டம். அந்த ஸ்டோரி தான் வந்து நிறைய இருக்கும். ஆக்சுவலா வராரு, வந்தோடனே சார் நான் இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன் சார் அப்படின்னாரு. சென்னை ஸ்கூலை பற்றி தெரியும் சார், அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் கூட உங்களை பற்றி கேட்டிருக்கேன், நல்லா சொல்லுவாங்க அப்படின்னாரு. இது மாதிரி நான் போகிற இடத்துலலாம் கேட்பேன் சார், நீங்கள் நிறைய போலீஸ்லாம் கூட நிறைய பண்ணியிருக்கீங்க போல இருக்கு லைன்ஸ் கிளப்பில் அப்படின்னாரு. சரி சார் என்ன சொல்ல வந்தீங்க? இது மாதிரி சார் என் பையன் வந்து பொண்ணு படிக்கிறா, வந்து போன வருஷம் இந்த வருஷம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சரி அவர் இதை தானே சொல்லணும், எதுக்காக அவர் போலீஸு என்னை பற்றி விசாரிச்சு இந்த கதையெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது ஒரு ஆட்டிடியூட். ஆக்சுவலாக இப்போ அவங்க வந்து ஒரு பேரண்ட்டாக வராமல் பேரண்ட்டுக்கு மேலே அவங்க பேரண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கிளைமோட உள்ளே வராங்க. அப்போது இதை நான் அட்ரஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆனால் நான் அதுக்கு இன்னும் பெருசாலாம் ஹோம்ஒர்க் பண்ணல. அப்போ அந்த டீச்சரை பற்றி சொன்னோடனே ஐ ஜஸ்ட் கால் த டீச்சர். அந்த டீச்சரை கூப்பிட்டுட்டு என்ன சொன்னேன்னா, அந்த டீச்சரையும் உட்கார சொல்லிட்டேன். பேரண்ட்ஸு அம்மா இருக்காங்க, அப்பா உட்காந்துருக்காங்க, 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அந்த டீச்சரை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு சேர், ஸோ அதுவும் ஒரு விஐபி சேர் தான். ஸோ அங்கே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் வந்து தெரிந்தவளையோ, ஒரு கம்ப்ளைண்ட் விசாரிக்கிற மாதிரி இல்லை. அந்த டீச்சர் சீட்ல உட்காந்து என்கிட்ட அந்த சிரிச்ச முகத்தோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட என்கிட்ட பேசுறதை பார்த்தாங்க பாருங்க. அதை பார்த்தோன்னே அவர் அடங்கிட்டாரு. அவங்க சொன்னாங்க, ஆமா சார் அவங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, நான் இதை அட்ரஸ் பண்ணியிருக்கேன், அவங்களும் 2 முறை என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லை சார் நான் எவ்ரி 15 days நான் வந்து பார்த்துட்டு போறேன் சார், எனக்கு அந்த சின்ன டெவலப்மெண்ட் இருக்கு, இதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முடிஞ்சிச்சு அது. ஆக்சுவலாக ஸோ இதில் கிளைம் எடுக்கிறதுக்கு வேலை இல்லை. ஆக்சுவலாக பிகாஸ் வி ஆர் அக்கௌண்டபிள் அண்ட் வி டூ அக்செப்ட் தட் திஸ் ஆர் த ஃபால்ட் வித் த சில்ட்ரன் அண்ட் வி டூ அக்செப்ட் தட் திஸ் இஸ் வாட் வி கேன் அட்ரஸ். அது மாதிரி விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வில் ஃபோக்கஸ் லிட்டில் பிட் ஆன் டீச்சர்ஸ். ஏன்னா சோஃபார் வந்து தங்கராஜ் சாரோட இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டியில் நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து த்ரூ அவுட் திஸ் இன்ஸ்டிடியூஷன் நம்ம எப்படி வந்து கொண்டு வர்றது? நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் சொல்லிடலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுத்துட்டு இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் ஆக்சுவலாக கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது உங்களோட ஸ்டாஃப், டீச்சர்ஸ் தான் மேஜாரிட்டி பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அந்த டீச்சர்ஸை ஹவ் ஆர் யூ இன்ஸ்பைரிங் ஆர் மோட்டிவேட்டிங், அதை எப்படி பண்ணுறீங்க? இப்போது டீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு மேனேஜ்மெண்ட் ஆங்கிளில் டீச்சரை பார்க்குறது ஒன்று, இன்னொன்று டீச்சராக இருந்து டீச்சரை பார்க்குறது ஒன்று. ஓகே, நீங்கள் டீச்சராக இருந்து டீச்சரை பார்த்தீங்கன்னா உங்களோட அட்வைஸ் ஈஸியாக போயிடும். மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை எம்ப்ளாயாக பார்ப்பீங்க, நீங்கள் எம்ப்ளாயராக இருப்பீங்க, அப்போ வந்து அந்த அட்வைஸ் வந்து அந்த இது இருக்கும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ கூட எனக்கு டைம் கிடைச்சா நான் கிளாஸில் போயிடுவேன். அது என்ன கிளாஸை வேணாலும் இருக்கலாம். ஐ லவ் டீச்சிங். அப்போது டீச்சர்ஸோட சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி நோ வெரி வெல். அப்போ வந்து நம்மக்கிட்ட டீச்சர்ஸும் ஒன்றும் மாற்றி சொல்ல முடியாது, அண்ட் டீச்சர்ஸ் சொல்கிறத நானும் ஃப்ளாட்டாக டினை பண்ண முடியாது. அப்போ நான் அவங்களோட இருக்கிறதுனால இந்த மேஜிக் வந்து நிறைய நேரங்கள் நடந்துருது. இதில் ஐ டூ அக்ரி வென் இன் கெப்பாசிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் ஒன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ நெவர் ஹெசிடேட் டு ஆஸ்க் வித் மை டீச்சர்ஸ். அப்போ இந்த ஈகோவையும் இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா the teachers also will come up, சார் இதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதில் நம்ம ஃபேமஸே ஆகாத ஒரு லைம்லைட்டுக்கே வராத ஒரு டீச்சரோட கிளாஸ் அப்சர்வ் பண்ணால் தெரியும், அது அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டீச்சர்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். இப்போது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 இது வச்சுருக்கோம், ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம். ட்ரீஸுங்கிறது டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் எமர்ஜிங் எஜுகேஷனல் சினாரியோ. ஓகே, அது மாதிரி அதுக்கு ஒரு இது வச்சுருக்கோம்.
ஓகே, இதில் வந்து ஒன்ஸ் இன் 6 மந்த் அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகிறப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஒரு பெரிய டேலண்டட் ரிசோர்ஸ் பீப்புளை வர வச்சு எடுக்கிறது கூடவே நடக்கும். எப்போல்லாம் வெளியிலேருந்து பீப்புள் வராங்களோ அப்போ எங்கள் டீச்சர்ஸ்லேருந்து ஒரு 2-3 ரிசோர்ஸ் இருப்பாங்க. த பெஸ்ட் தமிழ் டீச்சர் வில் enlighten us how to teach Tamil grammar. The best maths teacher will show maths technique. The best science teacher will show about science techniques. அப்போ இவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ்க்கான அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுல இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ரீசென்ட்லி நாங்கள் இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப்ல, ஓப்பன் டோர் அப்படின்னு. டீச்சர்ஸ் கெப்பாசிட்டிஸ் couldn't be limited inside the classroom அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டோர்னு சொல்லி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டாக்கு, டீச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கூல் ஸ்டோரி, டீச்சர்ஸ் வாய்ஸ், இது எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்கும். டீச்சர்ஸ் ஓட்டிங் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ இதே விஷயங்கள் இப்போ ஒரு டீச்சராக அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஸோ தட் யூஆர் ஏபிள் டு கெட் மோர் பெட்டர் அவுட்புட் ஃப்ரம் தெம். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிரான்சிஷன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆகுது. எந்த விதத்துலன்னா, இப்போ எங்கள் டீச்சர்ஸ், இப்போ எங்களுடைய இப்போ இருக்கிற பிரின்சிபல் ஹெட் மிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷீ கேம் அஸ் அ யூகேஜி பேரண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இயர் ஷீ பிகேம் த யூகேஜி டீச்சர். ஓகே, +2 குவாலிஃபிகேஷன். ஓகேவா, நான் சொல்கிறது பிஃபோர் 20 years. ஓகே, +2 குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பிஏ இங்கிலீஷ் முடித்தாங்க, அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் முடித்தாங்க, அப்புறம் பிஎட் முடித்தாங்க, அப்புறம் ஒரு கிண்டர் கார்டன் கோஆர்டினேட்டராக மாறினாங்க, அப்புறம் நர்சரி கோஆர்டினேட்டராக மாறினாங்க, ஹையர் செகண்டரி கோஆர்டினேட்டராக மாறாங்க. நவ் ஷீ இஸ் த ஹெட் மிஸ்டர்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்து எப்பேற்பட்ட க்ரௌடு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ண சொல்லலாம், அட்ரஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுடைய மார்னிங் அசம்பிளியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்னிங் அசம்பிளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் வந்து சிறுமலரின் தமிழ் மலர்னு ஒரே ஒரு போர்ஷன் தமிழில் இருக்கும். அதில் தினமும் திருக்குறள், திங்கள் திருக்குறான், செவ்வாய் சிறப்பு செய்திகள், புதன் பகவத்கீதை, வியாழன் விவிலியம், வெள்ளி வெற்றியாளர்கள், சாட்டர்டே ஸ்பெஷல்னு சொல்லி சாட்டர்டே எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, இதில் இன்னைக்கு ஃப்ரைடே வெற்றியாளர்கள்னு சொல்லி பசங்க படித்தது அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் நேமை தான் படித்தாங்க. இன்னைக்கு அவங்கள ஹானர் பண்ணோம். இதே ஸ்டேஜில் நாங்கள் அப்துல் கலாமை வெள்ளி வெற்றியாளர்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி நிறைய பேரை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே ஸ்டேஜில். எங்கள் கிளாஸ் டீச்சரை எங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்கனாலே நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம், அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு குழந்தைங்களுக்கு. வெரி நைஸ், ரொம்ப நல்லா, சூப்பர். ஸோ இப்போது